Welcome back to our channel Kritika Energy Essence. So UGTRB 2024 ஓட கேஸ் டீட்டெயில்ஸு ஜட்ஜ்மெண்ட் காப்பி பற்றி ஏற்கனவே நம்ம 2 வீடியோ கிளியர் கட்டாக போட்டிருக்கோம். ஸோ ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்து இன்றைக்கி கிடச்சிச்சு. அதோட டீட்டெயில்டு வியூவு, இந்த கேஸோட அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், ப்ரொவிஷ்னல் லிஸ்ட் வந்து எப்போ வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஆர்பி சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ UGTRB 2024 நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு வந்தவங்க ரொம்ப ஆவலோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஒரு டைமில் இந்த கேஸ் வந்தது வந்து எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியான விஷயம். இப்போ இந்த கேஸில் வந்து ஒரு 4 பேர் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட பெட்டிஷன் வந்து 4 பேருக்கும் 4 ரெஸ்பாண்டன்ட் வந்து பண்ணுறாங்க. அப்போசிஷன் வர்சஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேர்மன் டிஆர்பி அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காமன் ப்ரேயர் இன் ப்ரேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, காமனாக அவங்க கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, 18/5/2024 நடந்த எக்ஸாம் வந்து 4/2/2024 பிப்ரவரியில் நடந்த எக்ஸாம் நமக்கு பப்ளிஷ்டு வந்து ஃபைனல் கீ ஆன்சர் வந்து பப்ளிஷ் ஆனது 18/5/2024. இது வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, இந்த நோட்டிஃபிகேஷனோட டேட்டு சொல்கிறாங்க 25/10/23. ஸோ சேம் அஸ் இல்லீகல் அண்ட் ஃபர்தர் டைரக்ட் த செகண்ட் ரெஸ்பாண்ட் டு ரீடூ த என்டையர் செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ ஏற்கனவே உள்ள வீடியோவில் நான் இதை கொடுத்துருந்தேன். ரீடூ த என்டையர் செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபுல்லாமே இந்த செலெக்ஷன் ப்ராசஸையே திரும்ப செய்ய சொல்லி அப்படின்னா ரீ எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ப்ரேயர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிட் பெட்டிஷன் அப்படிங்கிறது அண்டர் அதாவது ஆர்டிக்கிள் 226 படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரைட் டு எல்லாருக்கும் சம உரிமை அப்படிங்கிற பாயிண்டில் கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஒவ்வொரு ரெஸ்பாண்டன்ட் இருக்காங்க. ஸோ அட்வொகேட்ஸோட நேம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு ரெஸ்பாண்டன்ட், அதாவது கேஸ் போட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரெஸ்பாண்டன்ட் இருக்காங்க. அவங்க தான் சண்முகநாதன், கௌரி சங்கர் அப்படிங்கிற இதில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு முக்கியமான நோட்டீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வொகேட் நேம் அண்ட் கேஸ் நம்பர். ஸோ இதை என்ன நம்ம இப்போ இதை பார்த்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நெட்லேருந்து இந்த இதை வந்து எடுத்துட முடியும். நம்மளோட கேஸ் காப்பி வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் நெட்லேருந்து இதை எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அண்ட் ஆல்சோ யூ ஹேவ் இஃப் யூ வாண்ட் டு கிளாரிஃபை வித் யுவர் லீகல் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் லீகல் ஒப்பீனியன் யார்ட்டையாவது வாங்கணுன்னு இருந்தால் கூட இந்த கேஸ் எந்த மாதிரி நகரும் அப்படிங்கிறதுக்கும் கேட்டுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து ஆர்டர் என்ன, தீஸ் ரெட் பெட்டிஷன்ஸ் கம்மிங் அப் ஃபார் ஆர்டர் ஆன் திஸ் டே. ஸோ அவங்கவுங்க ஒரு ரெஸ்பாண்டன்டோட பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு ஒவ்வொருத்தரோட கேஸ் 4 பேருக்குமே அவங்க தனித்தனி வக்கீல் வந்து கொடுத்துருக்காங்க, அட்வொகேட்டை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இதில் வந்துட்டுருக்கு நமக்கு. இதில் முக்கியமானது வந்து இன் VPMD நம்பர் 11711 ஆஃப் 2024 அப்படிங்கிறது இந்த கேஸ் டீட்டெயில்ஸோட நம்பரு. நமக்கு தேவைப்படும் போது நம்மளோட ஜுடிஷியல் இதுலேருந்து நம்ம எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொடுத்துட்ருக்கோம். ஸோ அடுத்து பார்க்கும்போது இதில் என்ன முக்கியமான காமன் ப்ரேயர் வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது ரீடூ த என்டையர் செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ இது வந்து நேற்றே நம்ம சொன்னோம். இதை பற்றி சொல்லும்போது என்டையர் செலெக்ஷன் ப்ராசஸை ரீடூ பண்ணுறது வந்து இன்ஜஸ்டிஸ் ஆகிடும், அது ஈக்குவல் வாய்ப்பாக இருக்காது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செலக்ட் ஆனவங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. ஸோ இந்த பெட்டிஷனர்ஸ் ஆர் த கேண்டிடேட்ஸ் ஹூ அப்ளைட் ஃபார் த கிராஜுவேட் டீச்சர்ஸ் நோட்டிஃபிகேஷன் இஸ்யூட் பை த செகண்ட் ரெஸ்பான்ஸ். டிஆர்பி இஷ்யூ பண்ண நோட்டிஃபிகேஷனில் ஃபைனல் கீ ஆன்சர்ஸ் வந்து செகண்ட் ரெஸ்பாண்டன்ட் டிஃபெக்டிவ், கீ ஆன்சர் வந்து தப்பாக இருக்குது, அஃபெக்ட் த மெத்தட் ஆஃப் வேல்யூவிங் த மெரிட்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் பார்ட்டிசிபேட்டட் இன் த எக்ஸாமினேஷன். ஸோ எக்ஸாமினேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு நிறைய மெரிட்டை வந்து செலக்ட் பண்ணுறதுல நிறைய டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த லேர்ன்ட் கவுன்சில் ஃபார் த பெட்டிஷனர்ஸ் இன் VPMD நம்பர் 11711 to 11713. ஸோ 3 பெட்டிஷனல் நமக்கு போட்டிருக்கிறதுனால இது எல்லாமே 3லையுமே வருது. ஸோ இதை லேர்ன்ட் கவுன்சில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இதோட பாயிண்ட். So in terms of examination, wherein it is found that only for one question, only 1 out of the 4 option is the correct
So however, when the key answer are released, it is seen more than one answer are accepted to be correct for 11 questions. So எக்ஸாமினேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு கொஸ்டின் தான் கரெக்டாக ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் தான் கரெக்டாக இருக்கணும் அப்ஜெக்டிவில். பட் இங்கே வந்து ஒரு கொஷினுக்கு 4 ஆன்சர், மோர் தென் 1 ஆன்சர்ன்ட்டாங்க. ஒரு ஆன்சருக்கு மேலே இருக்கிறது 11 கொஷின் இருக்குது. அதே மாதிரி சம் கன்ஃபியூஷன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் 13 கொஷின்ஸ். கன்ஃபியூஷன் வந்து 13 கொஷின்ஸில் இருக்குது. ஸோ மார்க்ஸ் ஆர் அலவுட் ஈவன் ஃபார் வெரி அட்டெண்டிங் த செட் கொஷின். மேலே சொல்லியிருக்க கொஷினுக்கு அட்டன் பண்ணாலே மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்டையர்லி சேஞ்ச் த பேட்டர்ன் ஆஃப் வேல்யூவேஷன் அண்ட் மார்க்ஸ் ஆஃப் த கேண்டிடேட். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா வேல்யூவேஷன் பேட்டர்னையே மாற்றிடும். அதுக்கப்புறம் கேண்டிடேட்டோட மார்க்லேயும் டிஃப்ரென்ஸாக கொண்டு வரும் அப்படின்றது இதில் இவங்க சொல்லியிருக்கு. ஸோ அடுத்து 5th பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது, த லேர்ன்டு கவுன்சில் ஃபார் த பெட்டிஷனர் ட்ரூ த அட்டென்ஷன் ஆஃப் திஸ் கோர்ட். இந்த கோர்ட்டில் என்ன அட்டென்ஷன் கொண்டு வராங்கன்னா, ஃபார் ஒன் கொஷின் ஒன்லி 1 அவுட் ஆஃப் த, ஏற்கனவே சொன்னது தான். ஸோ இந்த 1 கொஷின் அப்படிங்கிறது ஒரு ஆன்சர் இல்லாமல் இருக்கிற கொஷின்ஸுக்கு கொடுத்துருக்குற மார்க்கை நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. அதோட பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ வேல்யூவேஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வேல்யூவேஷன் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க பாயிண்ட் கொண்டு வராங்க. ஸோ அடுத்ததாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 6th பாயிண்ட்டாக சொல்கிறது, த பெட்டிஷனர் கிளைம் that out of the 13 privileged questions 8 questions can be given within definite answer. So 8 questionக்கு வந்து definite answer கொடுக்குறாங்க. But that was not properly considered by the second respondent. ஆனால் இந்த 13ல் 8 கொஷினுக்கு டெஃபினட் ஆன்சர் இருக்குது. இருந்தாலும் அவங்க அதை கன்சிடர் பண்ணலை. த லேர்ன்ட் கவுன்சில், அதாவது எக்ஸ்பர்ட் கமிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, raised another objection stating that tentative key are released. ஸோ இன்னும் அடுத்தவங்க வந்து அப்ஜெக்ஷன் சொன்னோன்னே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ all the objections received by appointing an expert committee before publishing the final key answers and was not done in this case. ஸோ இது ஃபைனல் கீ ஆன்சர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாரோட அப்ஜெக்ஷனையும் கரெக்டாக அவங்க எடுத்துக்கல. அதனால் ஹென்ஸ் இவங்க சொன்னதை நான் கருத்தில் வச்சு இதுக்கான விளக்கத்தை கொடுக்கறதுக்காக there shall be an order of interim stay for period of 2 weeks. List the writ petition after 2 weeks. ஸோ இந்த இவங்க சொன்ன கருத்துக்களுக்கு நீங்கள் என்ன எதிர்வாதம் வைக்கிறீங்க, இதை வந்து 2 வாரத்துக்குள்ளே சப்மிட் பண்ணுங்கள். 2 வாரத்துக்கு மட்டும்தான் இந்த ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தோன்னா அதுக்கு நடுவில் நமக்கு டிஆர்பி ரிப்ளை லெட்டர் 2 இதுக்கு வந்து ஆர்டிஐயில் டிஆர்பி கிட்ட கேட்டால் ரிப்ளை லெட்டர் 2 இதுக்கு வந்துடுச்சு. 2லேயுமே ரொம்ப கிளியர் கட்டான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டிஆர்பி ஓஎம்ஆர் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷனில் சொல்லவே கிடையாது. அண்ட் மோர் தென் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் ஓஎம்ஆர் கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் இன்னொரு ரிப்ளை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்ஜெக்ஷன் ஒரு மேத்தமெட்டிக்கல் கேண்டிடேட் வந்து கேட்கும்போது நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் கொடுக்கல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஓஎம்ஆருக்கும் ஸ்கோர் கார்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு நாங்கள் பர்சனலாக வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓஎம்ஆர் நான் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறதுக்கு நோட்டிஃபிகேஷனில் அதை பற்றி நாங்கள் சொல்லியிருந்தால் மட்டும்தான் நாங்கள் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கிளியர் கட்டான வாதம். ஸ்கேன்டு காப்பி ஆஃப் ஓஎம்ஆரை நம்மளால் கேட்க முடியாது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா அவங்க நோட்டிஃபிகேஷனில் சொன்னபடி எக்ஸாம் நடத்திட்டு இருக்கிறதுனால நோட்டிஃபிகேஷனில் இல்லாத ஒன்றை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்த முடியாது. ஸோ ஸ்கேன் காப்பி ஆஃப் ஓஎம்ஆர் அப்படிங்கிற பாயிண்ட் இதிலே இதாகிடுச்சு. ஸோ அடுத்த கட்டமாக நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 126க்கு போடுங்க அப்படின்னு நம்ம இங்கிலீஷ் கேண்டிடேட்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்போ தப்பான கொஷின்ஸை வந்து தப்பான கொஷின்ஸை இது பண்ணியிருக்கிறது அதை நீக்கிட்டு போடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் தப்பான கொஷின்ஸை எடுத்தாலும் மீதி கொஷின்ஸ் கரெக்டாக வந்திருந்த போது என்ன வரும் அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஒரே மாதிரியான மார்க் தான் வரும். அதனால் எந்தவித குளறுபடியும் இல்லாமல் ப்ரொவிஷ்னல்ஸ் லிஸ்ட் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும். ஸோ எல்லாத்துக்குமே ஆர்டிஐ ரிப்ளை கிளியராக இருக்குது. அதே மாதிரி தான் வரும். நமக்கு ப்ரொவிஷ்னல் ஸ்டே வெக்கேட் பண்ணி ப்ரொவிஷ்னல் லிஸ்ட்டு கண்டிப்பாக போட்டுருவாங்க. ஸோ யூஜிடிஆர்பி சிவி கேண்டிடேட்ஸ் கவலைப்பட வேண்டாம். பிஜிடிஆர்பிக்கு மீதி ஆள் படிக்க ஆரம்பிக்கிறது நல்லது. ஸோ பிஜிடிஆர்பி டிஎன் டெட் 2024க்கான ஒரு டெஸ்ட் பேட்ச்சு செப்பரேட் வாட்ஸ்அப் குரூப் ஃபார் டெஸ்ட் பேட்ச் அண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வில்லிங் ஆஸ்பிரண்ட் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த யூஜிடிஆர்பியை பற்றின என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக, இன்னுமே டவுட் நிறைய பேர் கேட்டதுனால, நான் ஏற்கனவே 2 வீடியோ கிளியராக போட்டிருந்தேன். பட் இன்னும் கிளியராக கேட்டதுனால